கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனம். மார்க் 1:21, மார்க் 1:21. பின்பு கப்பர்நாகுமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்க பொது வழியில ஊழியம் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை உடனே மார்க் சொல்றார். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதல் சீஷர்களை 16வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் அவர் கலிலேயா பகுதியில அழைச்சதை பார்க்கிறோம். அடுத்து என்ன பண்றாரு? பின்பு கப்பர்நாகும் போனார். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப அருமையாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நல்ல ஒரு திட்டத்தோட செய்யறாரு. கப்பர்நாகும் தான் அவருடைய ஊழியத்தினுடைய தலைமைத்துவம் மாதிரி, ஒரு ஹெட் குவார்டர்ஸ் மாதிரி வச்சு அங்கதான் ஆபரேட் பண்ணார் ஆண்டவர். ஏன்னா கப்பர்நாகும் இந்த கலிலேயா பகுதியில் உள்ள எல்லா ஊழியத்துக்கும் ஒரு காரியமாக இருந்தது. இது கப்பர்நாகும் ஒரு நல்ல செழிப்பான மீன் பிடிக்கக்கூடிய ஒரு பட்டணம் கலிலேயா கடல்ல உள்ளது. இங்க ஏசாயா தீர்க்கதரிசனி சொன்ன மாதிரி புறஜாதியர் மத்தியில வெளிச்சம் உண்டாகும் சொன்னது மாதிரி அது நிறைவேற்றக்கூடியதாக. இது யூதர்களுக்கும் புறஜாதி மக்களுக்கும் ரொம்ப ஒரு அருமையா எளிதாக போகக்கூடிய ஒரு பட்டணம். அதனால இதன் மூலமா தன்னுடைய ஊழியத்தை சரியா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்ப கப்பர்நாகும் போறாரு. உடனே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து, இங்க மறுபடியும் மார்க் உடனே இமிடியேட்லி அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னன்னா கொஞ்சம் கூட காலத்தை விரயமாக்கவே இல்லை. நோ வேஸ்ட் ஆஃப் டைம். அவருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அவரு ஊழியம் செய்ய போறதே மொத்தம் 3 வருஷம்தான். அதனால அவர் என்ன பண்ணாரு? ஓய்வு நாளில் அவர் என்ன பண்றாரு? வழக்கமாக யூதர்கள் ஓய்வு நாள்ல ஜெபாலயத்துக்கு போவாங்க. அவங்க யூதர்கள் அவங்களுக்குன்னு ஒரு ஆராதனை முறைமை இருக்கு. அவர்கள் வேத வசனத்தை வாசிச்சு அதற்கு பின்பாக எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நம்ம பார்க்கிறோம், ஓய்வு நாளை கர்த்தர் எப்படி உருவாக்கினாருங்கிற ஆதியாகமம் 2வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். மார்க் 2வது அதிகாரம் 28வது வசனத்துல எப்படி அவர் தான் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அங்க இதாகி என்ன பண்றாரு? போதகம் பண்ணினார். அதாவது அவர் அங்க பிரசங்கம் பண்ணல, என்ன பண்ணாரு? போதகம் பண்ணாரு, டீச் பண்ணாரு. நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அதாவது கப்பர்நாகும்ல உள்ள ஜெபாலயத்துல கர்த்தர் அங்க போன உடனே அவர்களுக்கு போதகம் பண்றாரு. இத நம்ம மிக தெளிவாக புரிந்து கொள்ளணும். வெளி இடங்கள்ல, சந்தை வெளிகள்ல மற்றும் இடங்கள்ல அவர் பிரசங்கம் பண்ணாரு. ஆனா இங்க ஒரு வேத வசனத்தை எடுத்து சொல்லி, அந்த வேத வசனம் எப்படி, அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அதை எப்படி உங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு போதிப்பது டீச்சிங் மினிஸ்ட்ரி. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் வார்த்தை மையமாக கொண்ட ஒரு ஊழியம் என்பதை மிக தெளிவாக நம்மளால பார்க்க முடிகிறது. அப்ப எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபையில போதகம் தான் பண்ணார். எது? வேத வசனத்தை எடுத்து. நீங்க நல்லா யோசிங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பொதுவான ஊழியத்தை போதிப்பதெல்லாம் ஆரம்பிச்சாரு. அப்ப ஜெப ஆலயங்கள்ல போதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னா, இன்றைக்கு நம்ம கூடி ஆராதிக்கிற நம்மளுடைய சபைகள்ல வேத வசனம் எடுத்து போதிக்கப்பட வேண்டும், பிரசங்கிப்பது அல்ல. இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு வேதனையான விஷயம். இன்றைக்கு அநேக இடங்கள்ல போதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் பார்க்கிறோம் சபைகள்ல. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படி பண்ணவே இல்லை. ஏன்னா இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை வேத வசனத்தை போதிப்பதுல அவர் செய்தார்னா, அப்ப இன்னைக்கு ஊழியம் செய்யற ஒவ்வொருத்தரும் எதை செய்யணும்? அதுதானே செய்யணும். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தைக்கு தான் பிரதானமா கொடுத்தாரு. அப்போ அவர் கப்பர்நாகுமுக்கு போறது ஒரு நோக்கத்தோட போறாரு. கப்பர்நாகும்ல போய் அவர் அதை கரெக்டா அவர் என்ன பண்றாரு? ஒரு வேத வசனத்தை அவர்களுக்கு போதிக்கக்கூடியவராய் இருக்கிறாரு. இப்போ உங்களுடைய கப்பர்நாகும் எங்க?
அந்த கப்பர்நாகும்ல போய் நீங்க வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை போதிப்பதில் தொடங்கினது போல நீங்களும் தேவனுடைய வார்த்தையை போதிக்கக்கூடிய மக்களா இருப்பீங்களா? பிரசங்கம் பண்ணணும், அது பிரசங்கம் வெளியே பண்ணணும். ஆனா சபைகளுக்குள்ள வருகிற மக்கள் தேவனுடைய வார்த்தை என்ன, அதை கற்றுக்கொண்டு அதை எப்படி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தி கர்த்தருக்கென்று வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். அப்ப நீங்களும் நானும் அதை செய்வோமா? வல்ல பிதாவே, இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கப்பர்நாகும்ல போய் ஆண்டவரே ஜெப ஆலயங்கள்ல போய் வேத வசனத்தை பிரதானப்படுத்தி அதை போதித்து ஜனங்களுக்கு அதை விளக்கி சொன்னது போல எங்களுடைய ஆலயங்கள் ஒவ்வொன்றிலும் வேத வசனத்தை போதிக்கிறவர்களாய் போதகர்கள் இருக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.